ஹாய் வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். ஸோ எனக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எஸ்பிஓவில் வந்து நல்ல ஒரு அப்டேஷன் வந்திருக்கு. ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம எஸ்பிஓ வந்து ரீஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ எடுத்த உடனே வந்து இத்தனை நாள் காத்திருக்கிற அத்தனை மெம்பர்ஸ்க்கும் ஒரு நன்றி சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ ஓல்டு பேமெண்ட் அப்புறம் ஒர்க்கு எல்லாமே ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஓல்டு பேமெண்ட் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணியாச்சு பேமெண்ட் போட. ஸோ ஒர்க்கும் இந்த வீக்கில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சிட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. A to Z பேமெண்ட் ரிலேட்டடாகவும் அதே போல் பார்த்திங்கன்னா நியூ மெம்பர்ஸ் பிளான் ரிலேட்டடாகவும் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம நோட்டீஸ் போர்டில் கிளியராக சொல்லியிருக்காங்க வித் இமேஜோட. ஸோ இமேஜை நம்ம பார்த்துட்டு அதில் இருக்கிற ஆடியோஸை கரெக்டாக லிசன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு தெளிவான ஒரு இன்ஃபர்மேஷன் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நம்ம இப்போ பார்க்குற ஃபஸ்ட்டு இமேஜ் என்ன அப்படின்னா ஷேர் அண்ட் ப்ரொமோட் ப்ரோக்ராம். ஸோ நியூவாக ஜாயின் பண்ணுற ஒரு மெம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதனோட ஜாப் நேச்சர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கண்டென்ட் வந்து சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எனி1 அதாவது நம்ம ஃபேஸ்புக், இன்ஸ்டா, ஸோ அந்த மாதிரியான சோசியல் மீடியா இருந்தால் போதும். ஸோ கண்டென்ட் ஷேர் பண்ணுறது மூலிமா பர் டேவுக்கு 7 rupees கிடைக்கும். 30 daysக்கு பார்த்தோம் அப்படின்னா 210 கிடைக்கும். ஸோ 100% வந்து ஃப்ரீ தான் இது. ஸோ மந்த்துக்கு வந்து 200 ரீச் ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து வித்ட்ரால் பண்ணி எடுத்துக்க முடியும். ஸோ மேக்ஸிமமே இது வந்து 210 தான் பர் மந்த்துக்கு ஏர்ன் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ டைம் லிமிட் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எப்போ ஃப்ளெக்சிபிளாக ஃப்ரீயாக இருக்குமோ அந்த டைமில் நம்ம ஒர்க் பண்ணிவிட்டு நம்ம போகலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இதில் வந்து மேக்ஸிமம் அமௌண்ட்டே 210 தான். இதை விட எக்ஸ்ட்ரா ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா அடுத்த பொசிஷனுக்கு நம்ம கன்வெர்ட் ஆகிக்கலாம். ரைட்டுங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஃப்ரீ ஜாயினிங்லேருந்து அடுத்து வந்து எக்ஸ்ட்ரா ஏர்ன் பண்ணுற ஆப்ஷனுக்குள்ளே போகணும் அப்படின்னா 2 ஆப்ஷன் இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதில் ஒரு ஆப்ஷன் தான் இன்ஃப்ளூயன்சர் பிஸ்னஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்பிஓலேயே லேர்ன் அண்ட் ஏர்ன் பண்ணுற ப்ரோக்ராம்னு சொல்லலாம். இதில் வந்து பேசிக்காகவே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் வந்து நம்ம ஜாயின் பண்ணி படிக்கிற மாதிரி வரும். இதனோட வேல்யூ வந்து 24,999 ரைட்டுங்களா? நம்மளுக்கு ஆஃபரில் 6,499க்கு லிமிட்டட் ஆஃபரில் நம்மளுக்கு கொடுக்குறாங்க கம்மியான அமௌண்ட்டில். ஸோ எலிஜிபிலிட்டி இதுக்கு பார்த்தீங்கன்னா பேசிக்காகவே நம்மளுக்கு வந்து இன்ஃப்ளூயன்சர் நாலேஜ் வந்து இருக்கணும். தென் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இது வந்து ஜாயின் பண்ணி நம்ம படிக்க போகிறோம். ஸோ இந்த 2 விஷயம் இருந்துச்சுன்னா நம்ம வந்து எலிஜிபிள். இதில் என்ன ஒர்க் அப்படின்னா நம்ம வந்து வீக்லி ஒரு போஸ்ட்டு போடுற மாதிரி வரும். சரிங்களா? ஓன் கண்டென்ட்டு தான். லோக்கல் ஷாப்ஸு, அஃபிலியேட் மார்க்கெட்டிங், ரிவ்யூ அந்த மாதிரியான விஷயங்கள் தான் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். தென் ஸ்பான்சர் கண்டென்ட் வந்து கம்பல்சரி இதில் வந்து போடுற மாதிரி இருக்கும். ஸ்பான்சர் கண்டென்ட் என்ன கொடுக்குறாங்களோ அது. இது ஜாயினிங்கு பண்ணுறது மூலிமா என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் நம்மளுக்கு கிடைக்குன்றதை தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நம்ம கற்றுக்க முடியும். ஜென்யூனான வியூஸ் வந்து மினிமம் 5,000க்கு மேலே நம்மளுக்கு வந்து ஜென்யூன் வியூஸ் நம்மளுக்கு கொடுப்பாங்க. சப்ஸ்கிரிப்ஷன் வந்து உங்களோட குவாலிட்டியை பொறுத்து உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்தோம் அப்படின்னா 2 வேலேருந்து நம்மளுக்கு இன்கம் கிடைக்கும். இன்கம் ஃப்ரம் எஸ்பிஓ, அதர் வே டு ஏர்ன் அப்படின்ட்டு 2 ஆப்ஷனில். ஒன்று வந்து எஸ்பிஓவில் வந்து ரெஃபரல் கொடுக்கறது மூலிமா நம்மளுக்கு பர் மெம்பர்ஸ்க்கு 600 நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து சக்ஸஸ்ஃபுல் ஜாயினிங் அண்ட் அன்சக்ஸஸ்ஃபுல் ஜாயினிங்னால் ஃப்ரீ ஜாயினிங்க்கு நம்மளுக்கு வந்து ரெஃபரல் கமிஷன் கிடைக்காது. ஸோ அவங்க இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் அதாவது இன்ஃப்ளூயன்சர் பிஸ்னஸ் ஆர் வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ப்ரோக்ராம் இது 2த்தில் ஏதாவது ஒன்றுத்தில் ஜாயின் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு 600 நம்மளுக்கு வந்து ரெஃபரல் கமிஷனாக கிடைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இன்ஃப்ளூயன்சர் பிஸ்னஸில் ஜாயின் பண்ணி ஆஃப்டர் 15 daysக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு வந்து என்ன ஆகும்னா டாஸ்க்கு ஸ்டார்ட் ஆகும். பர் மந்த்துக்கு 3,000 எஸ்பிஓ கிட்டேருந்து நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்களா? அதர் வேஸில் என்ன இன்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங் மூலிமா நம்மளுக்கு இன்கம் எடுத்துக்க முடியும். லோக்கல் ஷாப் கொலாபரேஷன், லோக்கல் ஷாப் ஏதாவது இருக்குன்னா அதில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ட்டு அவங்ககிட்டருந்து ஒரு அமௌண்ட் நம்ம வந்து டைப் பண்ணி எடுத்துக்க முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு கண்டென்ட் கொடுக்குறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து யூடியூப்பில் இருந்தும் இன்கம் வரத்துக்கு ஆப்ஷன்ஸ் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. இதில் கண்டிஷன் பார்த்தோம் அப்படின்னா மினிமம் பார்த்திங்கன்னா 10 ரெஃபரல் வித்தின் 4 months நம்ம கொடுக்கணும். ஸோ அப்படி கொடுக்க முடியும் அப்படின்றவங்க மட்டும் இந்த இன்ஃப்ளூயன்சர் பிஸ்னஸில் ஜாயின் பண்ணுங்கள். சரிங்களா? அப்படி இல்லைன்னா அடுத்த ஆப்ஷன் நீங்கள் நான் சொல்கிறேன் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா? ஸோ இதில் வந்து மினிமம் அந்த 4 months பர் மந்த்துக்கு ஒரு ஜாயினிங் அதாவது கொடுத்துருக்கணும். 0வில் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து கேன்சல் ஆகிடுவாங்க. ரைட்டுங்களா? மினிமம் 1 ஜாயினிங் பர் மந்த்து.
ஸோ அந்த 4 மந்த்துக்குள்ளே 10 ஜாயினிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ இதுதான் இம்பார்ட்டண்ட் கண்டிஷன் இன்ஃப்ளூயன்சரில். இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங்கில் ஜாயின் பண்ணுறவங்க அட்வான்ஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸுக்கான அந்த கோடு இது தான். நம்ம இந்த கோடை என்ட்ரு பண்ணும்போது தான் நம்மளுக்கான அந்த ஆஃபரில் ஜாயின் பண்ண முடியும். ரைட்டுங்களா? அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃப்ளூயன்சர் பிஸ்னஸ் ப்ரோக்ராமில் லிமிட்டட் பர்சன் தான் வந்து உள்ள மெம்பராக எடுக்க போகிறாங்க. ஸோ மேக்ஸிமம் நியூ மெம்பரில் 1000லேருந்து 1500. அதே போல் பார்த்தீங்கன்னா ஓல்டு மெம்பர்லேருந்து மினிமம் ஒரு 500 மெம்பர் மட்டும் எடுக்க போகிறாங்க. ஸோ அதுக்கான ஃபார்ம் நோட்டீஸ் போர்டில் 1 or 2 டேஸில் கொடுப்பாங்க. ஸோ அது கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க விருப்பம் இருக்கிறவங்க ஃபில் பண்ணலாம். ரைட்டுங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஏர்னிங் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா அஃபிலியேட் பார்ட்னர்ஷிப் ப்ரோக்ராம். ஒன்று பிஸ்னஸ் இன்ஃப்ளூயன்சர், இல்லை என்னால் ஜாயினிங் கொடுக்க முடியாது, இன்ஃப்ளூயன்சராக ஆகிறதுக்கு ஐடியா இல்லை அப்படின்றவங்களுக்கு நெக்ஸ்ட் ஆப்ஷன் இது தான் பொதுவானது. நிறைய பேர் இது வந்து பெட்டராக இருக்கும். ஸோ ஏன்னா இது லிமிட்டட் பர்சன்லாம் இல்லை, எவ்வளோ ஆட்கள்னாலும் இப்போதைக்கு உள்ளே வர முடியும், ஒர்க் பண்ண முடியும். ஸோ அதுக்கான ஆப்ஷன் தான் அஃபிலியேட் பார்ட்னர்ஷிப் ப்ரோக்ராம் அப்படின்றது. இது வந்து பார்த்திங்கன்னா பைமோட்டோட டைப் பண்ணி எஸ்பிஓவும் பைமோட்டும் டைப் பண்ணி தான் நம்மளுக்கான ஒர்க்கும் கொடுக்குறாங்க, நமக்கான பே அவுட்டும் கொடுக்க போகிறாங்க. ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் தான் அஃபிலியேட் பார்ட்னர்ஷிப் ப்ரோக்ராம். ரைட்டுங்களா? ஸோ இந்த அஃபிலியேட் பார்ட்னர்ஷிப் ப்ரோக்ராமில் நம்ம 6500 பே பண்ணுறதன் மூலிமா பைமோட்டில் எலைட் மெம்பர்ஷிப் அப்படின்ற ஆப்ஷனுக்கு அப்கிரேட் ஆகிடுறோம். ஸோ அஃபிலியேட் ப்ரோக்ராம் மூலிமா நம்ம பைமோட்டில் ஒரு சில ஒர்க்ஸ் பண்ண போகிறோம். ஸோ என்ன மாதிரியான ஒர்க் அப்படின்னு பார்த்தோம்னா கண்டென்ட் ஷேரிங், கண்டென்ட் ரிவ்யூவிங், மீடியா பூஸ்டர். ஸோ இந்த மாதிரியான ஜாப்ஸ் தான் நம்ம செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ அஃபிலியேட் பார்ட்னர் ப்ரோக்ராம் ட்ரைனிங் பீரியட் பார்த்திங்கன்னா 4 மந்த்து நம்மளுக்கு இருக்கும். பே அவுட் டீட்டெயில்னு பார்த்தோம் அப்படின்னா ட்ரைனிங் பீரியடில் 2010 rupees வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ கண்டென்ட் ஷேரிங் வந்து பர் டேவுக்கு 1 வரும். ஸோ 30 டேஸ்க்கு வந்து 210. அப்புறம் பார்த்தோன்னா கண்டென்ட் ரிவ்யூவிங் வந்து 25 rupees. டாஸ்க் வந்து பர் டேவுக்கு 2 டாஸ்க்கு. ஸோ அது வந்து டோட்டலாக 1500 மந்த்துக்கு. மீடியா பூஸ்டர் 10 rupees ஒரு டாஸ்க்கு ஒரு நாளைக்கு பண்ண போகிறோம். அதில் வந்து 300. ஸோ டோட்டலாக மூணும் நம்ம ஆட் பண்ணும்போது 2010 rupees நம்ம ஏர்ன் பண்ண போகிறோம். ஸோ ஆஃப்டர் ட்ரைனிங் பீரியடில் பார்த்தோம் அப்படின்னா 5000லேருந்து நம்ம பார்த்திங்கன்னா 10,000 வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சேம் கண்டென்ட் ஷேரிங் சேம் அமௌண்ட்டு தான். அதுபோல் பார்த்திங்கன்னா மீடியா பூஸ்டருக்கும் சேம் அமௌண்ட்டு தான். இங்கே வந்து கண்டென்ட் ரிவ்யூவிங் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா டாஸ்க் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ அப்படி ஆகும்போது நம்மளுக்கு மந்த்லி வந்து 5010 rupees நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ 10,000 வரைக்கும் நம்ம எப்படி ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம ரெஃபரல் பண்ணுறது மூலிமா ஒரு மெம்பர்கிட்ட இருந்து 600 ரெஃபரல் போனஸ் நம்மளுக்கு வந்து வித்தின் 24 ஹவர்ஸ்லேயே நம்மளுக்கு கிரெடிட் ஆகும். சரிங்களா? ஸோ இதில் அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கீழே வர டவுன்லைனர் மூலிமா 5% வந்து இன்ட்ரோ கமிஷனும் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த இன்ட்ரோ கமிஷன் எப்படி ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்தோம் அப்படின்னா மினிமம் 3 நியூ மெம்பர்ஸ் வந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கான இன்ட்ரோ கமிஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஆல்ரெடியே வந்து ஓல்டு மெம்பர் இருக்கீங்கன்னாலும் அவங்களுக்கு இப்போ ஓல்டு பேமெண்ட் கிளியர் ஆகிற வரைக்கும் இந்த பேசிஸில் நம்மளுக்கு ஒர்க்கும் கிடைக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா பேமெண்ட்டும் இந்த பேசிஸில் தான் வரும். ஸோ ஓல்டு மெம்பர்ஸ்க்கு வந்து ஆல்ரெடியே மெம்பர்ஸ் 10 மெம்பர்ஸோ 20 மெம்பரோ 5 மெம்பர்ஸோ இருக்காங்கன்னா அவங்க மூலிமா ஒரு இன்ட்ரோ கமிஷன் வேணும் அப்படின்னா மினிமம் நியூ மெம்பர்ஸ் வந்து 3 பேர் கம்பல்சரி ரெஃபரல் பண்ணியிருக்கணும். ஸோ அந்த 3 நியூ மெம்பர்ஸுமே இந்த 2 ப்ரோக்ராமில் அமௌண்ட் பே பண்ணி ஜாயின் பண்ணியிருக்கணும். அவங்க நியூ ஃப்ரீ ஜாயினாக இருக்கக்கூடாது. ஸோ இதுதான் கண்டிஷன். ரைட்டுங்களா? ஸோ அஃபிலியேட் பார்ட்னர் ப்ரோக்ராமில் 6500 பே பண்ணுறது மூலிமா நம்ம ட்ரைனிங் பீரியடில் 4 மந்தில் என்ன இன்கம் ஏர்ன் பண்ணுறோம், ஆஃப்டர் ட்ரைனிங்கில் என்ன ஏர்ன் பண்ணுறோம் அப்படின்றத பார்த்தோம். அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா வந்து பைமோட்டில் எலைட் மெம்பருக்கான பெனிஃபிட்ஸ் என்னன்றதை நம்ம பார்ப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 5 years வந்து எலிஜிபிலிட்டி இருக்குது. ரைட்டுங்களா? ஸோ இந்த 5 yearsல வந்து பார்த்திங்க அப்படின்னா கட்டுறது 6500. பட் ஆனால் நம்மளோட பெனிஃபிட்ஸ்னு பார்த்தோம்னா எக்கச்சக்கமாக இருக்கும். அது நம்ம கரெக்டாக பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரியும். அதனால் ஏர்னிங்ஸும் நம்ம வாங்குகிற ப்ராடக்ட்ஸும். சரிங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த 6500ல் நம்மளுக்கு வந்து 7000க்கான டிஸ்கவுண்ட் கூப்பன் நம்மளுக்கு கொடுத்துட்றாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 30% டிஸ்கவுண்ட்டாக நம்ம எடுத்துக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது 1000 rupees நம்ம ஆர்டர் பண்ணுறோம் அப்படின்னா 30% 300 வந்து அந்த கூப்பனில் மைனஸ் ஆயிரும். 700 பே பண்ணால் போதும். ஸோ அப்படி நம்ம டிஸ்கவுண்ட் வந்து அப் டு
1500 வரைக்கும் நம்ம வந்து இது பண்ண முடியும். அப்போ ஒரு 5000 வரைக்கும் நம்ம அப்பப்போ ஆர்டர் போட்டுக்கலாம், இந்த 7000 கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும், ரைட்டுங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 5% ரிவார்ட் பாயிண்ட் கிடைக்கும். ஸோ இந்த கோடை யூஸ் பண்ணி நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது மூலிமா எக்ஸ்ட்ரா 5% வந்து ரிவார்ட் பாயிண்ட் கிடைக்கும். வேறு யாருக்குன்னா நம்ம கொடுக்குறதன் மூலியமும் ஓகே கிடைக்கும், இல்லை நம்மளே பயன்படுத்தினாலும் அந்த எக்ஸ்ட்ரா ரிவார்ட் பாயிண்ட் நம்மளுக்கு கிடைக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா அஃபிலியேட் பார்ட்னர்ஷிப், இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ப்ராடக்டோட லிங்க்கு ஜென்ரேட் பண்ணி நம்ம அந்த லிங்க்கை எங்கேயாவது சோஷியல் மீடியாவில் எங்கேயாவது ஷேர் பண்ணுறோம் அப்படின்னா அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி யாராவது பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது எவ்வளோ நாட்கள் கழிச்சு நம்ம இப்போது ஷேர் பண்ணுறோன்னா ஒரு 6 மந்த் கழிச்சோ 1 இயர் கழிச்சோ யாராவது அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதிலிருந்து நம்மளுக்கு 10% வந்து கமிஷனாக நம்மளுக்கு கிடைக்கும். அப் டு 10%. ஏன்னா ப்ராடக்ட்டை பொறுத்து மாறும். ஒரு சில ப்ராடக்ட்டு 5% இருக்கும், 3% இருக்கும், ஒரு ப்ராடக்ட் 8% இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ மேக்ஸிமம் 10% வரைக்கும் அது ஒரு கமிஷன்ஸ் வந்து லைஃப் லாங் நம்மளுக்கு எஸ்பிஓவிலே இல்லாத ஒரு மெம்பர் வராங்கன்னா கூட நம்மளுக்கு ஒரு இன்கமாக கிடைக்கும். அது இல்லாமல் 4000 ஒர்த்தபிள் வெல்கம் கிட்டு நம்மளுக்கு ஹவுஸ் ஹோல்ட் ப்ராடக்ட், ஹவுஸுக்கு நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற ஒரு ப்ராடக்டாக தான் அது இருக்கும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபரபிள் சேவிங், நம்ம அந்த கூப்பன் கோடு வந்து கிஃப்டாக யாருக்காவது ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி யாருக்காவது கொடுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா எலைட் டீல்ஸ், இதில் வந்து பார்த்திங்கன்னா எலைட் டீல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அதில் எலைட் மெம்பராக இருக்கிறவங்களுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு வந்து 20% ஆஃபர் கிடைக்கும், ரைட்டுங்களா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 1000 ருபீஸ்க்கு நம்ம ஒரு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ டிஸ்கவுண்ட் கூப்பனில் ஒரு 30% போயிடும். ஸோ எலைட் டீலில் இருக்கான்னா அதில் ஒரு 20%, அப்போ 50% நம்மளுக்கு ஆஃபர் கிடைக்கும். ஸோ இதில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. 6500 பே பண்ணி எலைட் மெம்பராக ஆகிறதன் மூலிமா. ஸோ ரைட்டுங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா விஐபி சப்போர்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ்லாம் நம்மளுக்கு கொடுக்க போகிறாங்க. ஸோ இந்த எலைட் மெம்பராக இருக்கிறவங்களுக்கு 24 ஹவர்ஸ் நம்மளுக்கு வந்து சர்வீசஸ், ஏதாவது ப்ராப்ளம் ஏதாவது ஒரு டவுட்டுனாலும் நம்ம வந்து கான்டாக்ட் பண்ணி கேட்குறதுக்கான 24x7 நம்மளுக்கு வந்து சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நல்ல ஒரு அருமையான ஆப்ஷன்ஸு. ஸோ இதை வந்து 2 மெத்தடில் எது வேணுமோ நம்ம சூஸ் பண்ணி நல்ல ஒரு இன்கம் ஏர்ன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அப்ளைட் பார்ட்னர் ப்ரோக்ராம் மேக்ஸிமம் எல்லாருக்குமே பெட்டரான ஒரு பிளானாக இருக்கும், ரைட்டுங்களா? அதே போல் நம்ம யூடியூப் சேனலில் இருக்கிற விஷயத்தை மட்டுமே நீங்கள் கேட்டு ஜாயின் பண்ணுறதை விட நோட்டீஸ் போர்டில் கிளியராக எல்லா விஷயமும் A to Z நம்மளுக்கு வந்து April 4th வந்து கொடுத்துருக்காங்க. பிளானோட இமேஜ் வித் அதனோட ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனோட ஆடியோவோட கொடுத்துருக்காங்க சார், ரைட்டுங்களா? ஸோ நீங்கள் கிளியராக கேளுங்க. பேமெண்ட் ரிலேட்டடாகவும் அதே போல் நியூ ஜாயினிங் ரிலேட்டடாகவும் நம்மளோட கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. கேட்டுட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுங்கள், ரைட்டுங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நோட்டீஸ் போர்டில் லாஸ்ட்டாக நம்மளுக்கு வந்து ஒரு ஓட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எல்லா ஆடியோஸும் கிளியராக கேட்டுட்டு அந்த இமேஜஸ்லாம் ஷோ பண்ணிவிட்டு ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத நீங்கள் இங்கே ஓட் ஆப்ஷனாக கொடுங்க. இது வந்து அஃபிஷியலாக தேவைப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. 3 டேஸ்க்குள்ளே கம்பல்சரி எல்லாருமே நீங்கள் உங்களோட டவுன்லைன் எல்லாருமே பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ எனிவே தேங்க்யூ ஃபார் லிசனிங் அண்ட் வாட்சிங்.